ஏன் பயப்படுற? அதான் நான் இருக்கேன்ல, தைரியமா வா. வான்னு சொல்றேன்ல, வா. அம்மா வா. அம்மா அம்மா எப்படா ஊர்ல இருந்து வந்த? நேத்து சாயந்தரம் தான்ப்பா. ஓ, நேத்து சாயந்தரமே ஊருக்கு வந்தாச்சு. ஆனா இப்பதான் வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சதோ? சரி, போனே ஊருக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா? இல்லப்பா. அப்புறம் எதுக்கிட்ட கிளம்பி வந்த? அதுவும் என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம. அதுலப்பா, இங்க வர வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, அதான் வந்துட்டேன். அப்படி என்னடா அவசரம்? அதான் கேக்குறேன். அப்பா, நீங்க தாத்தாவா போறீங்க. என்ன சொன்ன? அப்பா, மலர் இப்ப கர்ப்பமா இருக்காப்பா. இருக்கட்டா, அப்படியே ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துட வேண்டியதானே? சொல்லிருப்பாங்களே இவ்வளவு இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டோம்னு. அது தெரிஞ்சதுக்கடா இவட இங்க கூட்டம் வந்த. அப்பா, இது இவன் வீடுப்பா. இங்க வரதுக்கு இவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அந்த உரிமையை பறிச்சு ரொம்ப நாள் ஆச்சுனா தருதரங்களெல்லாம் நம்ம வீட்டுல சேர்த்துக்கிறதா இல்ல. ஏய், யார சேர்க்கணும் யார சேர்க்கக்கூடாதுன்னு நீ மட்டும் முடிவு பண்ண முடியாது மது. இந்த வீடு உனக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, எனக்கும் இங்க எல்லா அதிகாரமும் இருக்கு. அப்பா. கோபி, அம்மா எப்பப்பா வந்த? இப்பதாம்மா வந்தேன். மலரு, எப்படிமா இருக்க? நல்லா இருக்க அத்தை, என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னடா? நல்லா இருமா, நல்லா இரு. என்னம்மா திடீர்னு? நான் மாசமா இருக்கேன் அத்தை. இப்பதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே ரொம்ப நல்ல தகவல் சொல்லிருக்கேம்மா. ரொம்ப சந்தோஷம். அப்பா, இந்த வீட்டோட முதல் வாரிசு சுமந்துட்டு இருக்காப்பா. விஷயம் தெரிஞ்சதும் அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க பாத்தீங்களா? ஆனா உங்களுக்கு ஏன்பா அந்த சந்தோஷமே இல்ல? இவளே நம்ம வீட்டு மருமவ இல்லன்னு ஆயிடுச்சு. இவளுக்கு பிறக்கிறது அப்புறம் நம்ம வீட்டு வாரிசு ஆகும். ஏன்பா சுத்தி வளைச்சு சொல்றீங்க? புத்தியில உரைக்கிற மாதிரி பளிச்சுன்னு சொல்லுங்க. இவங்களுக்கே இவங்க அப்பா பேரு தெரியாது. இவங்க வயித்துல பிறக்க போற குழந்தை அது எப்படி நம்ம வீட்டு வாரிசு ஆயிடுமா? ஏய் மது, வாய மூடு. இவ அண்ணி, அவ இவன மரியாதை இல்லாம பேசுன பல்ல உடைச்சிடுவோம் உன்னை. நான் அப்படிதான் பேசுவேன். உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. இருடா இரு. என்னடா இப்ப எதுக்கடா அப்படி கால்ல சுடு தண்ணி கொட்ட மாதிரி இந்த எகிரி எகிற? அவ பேசுறது உங்க காதுல கேட்டுதா இல்ல காதுல விழாத மாதிரி நடிக்கிறீங்களா? ஆத்திரப்படாதடா. அவளை ஏதோ கல்யாணம் நின்னு போயிருச்சேங்கிற பதட்டத்துல பேசிக்கிட்டு இருக்கிறா. விடு. அதுக்காக என் பொண்டாட்டி மரியாதை இல்லாம பேசுவாளா? அவளுக்கு அப்பா பேரு தெரியாதுன்னு சொல்லுவாளா? இவ வீட்டுல இருக்க கூடாதுன்னு விரட்டி அடிப்பாளா? ஏன்பா இவதான் புத்தி கிட்ட போய் பேசுறானா? நீங்க ஏன்பா இவ இஷ்டத்துக்கு ஆடுறீங்க? இப்ப அவ என்ன தப்பா கேட்டாங்கிற? நீ வேணா உன் பொண்டாட்டிக்கிட்ட அவ அப்பன் பேர் என்னன்னு ஒரு தடவை கேட்டு சொல்லு பாக்கலாம். கேளு. அப்பா, வயிற்று புள்ளத்தாச்சி அழ விடாதீங்கப்பா, அப்புறம் நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. அப்பன் பேரை கேட்டா அவ எதுக்காக ஆளுன்னா நீ எதுக்காக சாவ விடுங்க. சரி விடு, அதான் அம்மாவோட சொந்த பிரச்சனை. இப்ப நம்ம பிரச்சனைக்கு வரும். இவ இந்த வீட்டுல இருந்தா ஏன் அவ இந்த வீட்டுல இருக்க மாட்டேங்கிறாள? உன் பொண்டாட்டிக்காவது அவ அம்மா வீடுன்னு ஒண்ணு இருக்குது.
இவ கோவப்பட்டுட்டு போனா எங்கடா போய் நிக்க முடியும்? நீங்க என்ன காரணம் சொன்னாலும் இதை என்னால ஏத்துக்க முடியாதுப்பா. இவன் என் பொண்டாட்டி. நான் இல்லாத நேரத்துல எனக்கு தெரியாம இவளை வீட்டை விட்டு அனுப்புனது தப்புப்பா. ஆஹா, அதுக்கு இப்ப என்ன பண்ணணுங்கிற? உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? ஐயோ இல்ல உன் பொஞ்சாதி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணுங்கிறியா? ஐயோ அப்பா, நான் அதை சொல்லல. என் பொண்டாட்டி இங்கதான் இருப்பா, அவ்வளவுதான். கோபி, தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. மறுவாதியா உள்ள கூட்டு போய் கோமதி வீட்டுல விட்டுட்டு வந்துரு, அதான் நல்லது. என்னங்க நீங்க செய்யறது கொஞ்சமாவது நியாயமா? உன் கருத்தை இப்ப நான் கேட்டனா வழக்கம் போல உள்ளார போய் உன் வேலைய பாரு. என்னமோ பண்ணி தொலைங்க. வந்துட்ட பேச. டேய், எதுக்குடா இன்னும் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற? நீயே கொண்டுட்டு போய் அவளை விட்டு வரியா, இல்ல ஏதாவது ஒரு ஆட்டோ பிடிச்சு அனுப்பி வைக்கிறியா? இல்லப்பா, இவ இங்கதான் இருப்பா. இவளை அனுப்புறதுக்கு நியாயமான காரணம் ஏதாவது சொல்லுங்க. அப்பா அனுப்புறேன். இவ தங்கச்சி தானே என்னோட கல்யாணத்தை நிறுத்தினா. அவளால நான் என்னோட வாழ்க்கையை தொலைச்சு நான் இங்க அழுதுட்டு இருக்கேன். அவளோட அக்கா மட்டும் இங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பாளா? உன் கல்யாணம் நின்னு போனதுக்கு நீ மட்டும்தான் காரணம். பொய் சொல்லி நீதான் உன் வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டுட்ட. நீ செஞ்ச தப்புக்காக நானும் என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்க முடியாது. எங்க கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. ஹேய், வீட்ல நல்லா கொம்பு சீவி விட்டுட்டு இங்க வந்து நல்லவ மாதிரி நடிக்கிறியா? மயிலு தான் நல்லா நடிப்பான்னு பார்த்தா உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே வேற லெவல் நடிகைகள்னு இப்பதானே தெரியும். ஏய், யாருமே நடிக்கல. நீதான் நடந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு முட்டாள்தனமா நடந்துட்டு இருக்க. தங்கச்சி வாழ்க்கை மேல உனக்கு எந்த அக்கறையுமே இல்ல. ஆனா பொண்டாட்டிய நான் ஒரு வார்த்தை சொன்னதும் அண்ணன் எப்படி பாஞ்சிட்டு வரான்னு பாத்தீங்களாப்பா? மது, இப்பவும் மேல எனக்கு அக்கறை இருக்கு. நீ சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு. ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து நானே உனக்கு கட்டி வைக்கிறேன். எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு புது வாழ்க்கையை வாழ ஆரம்பி. அதை விட்டுட்டு என் வாழ்க்கையை நாசம் பண்ண துடிக்காத. அப்பா, என்னப்பா அண்ணன் பேசிக்கிட்டே இருக்கு, நீங்க பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க மனசு மாதிரி இவ்வளவு உள்ள சேர்த்துக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இப்பவே சொல்லிடுங்க, நான் இங்க இருந்து வெளியே போயிடுறேன். இல்லடா, என் மவ இவ்வளவு பிடிவாதமா இருக்கும் போது நான் என்னடா செய்ய முடியும்? அன்னைக்கு நீ எங்கேயாவது போன விட்டு இருந்திருக்கணும். அப்பதான் இவளுக்கு புத்தி வந்திருக்கும். ஆனா நீங்க அப்படி செய்யல. ஏன்னா மலர் இங்க இருக்கிறது உங்களுக்கே பிடிக்கல. அப்பா, மனசு மாதிரி நீங்க இவ்வளவு முழுசா ஏத்துக்கிட்டீங்கன்னு நினைச்சப்பா. இவ்வளவு நாளா இவ்வளவு விரட்டுற சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னு இப்பதான் புரியுது. புரிஞ்சிருச்சுல்ல? நல்ல. இப்ப நான் சொல்றத தெளிவா கேட்டு. எனக்கு நீ புள்ளையா இருக்கணும்னா எவ்வளவு கொண்டுட்டு போய் கோமதி வீட்டுல விட்டுட்டு வந்துரு. இல்ல இவளுக்கு நீ புருஷனா இருக்கணும்னா முதல்ல இந்த வீட்டை விட்டு நீயும் கிளம்பி போயிரு. என்னங்க பேசுறீங்க? இருக்கிறது ஒரு ஆம்பளை புள்ள, அவனை போய் நீ யாரு இப்ப வர சொன்னது? உன்ன ஏதாவது கருத்து கேட்டனா? சும்மா நின்னு வேடிக்கை பாக்குறதுன்னா பாரு, இல்ல உங்க பொண்ணு பேச்சு கேட்டுக்கிட்டு நீங்க மேல மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க வேணும்னா பாத்துக்கிட்டே இருங்க. இந்த பாவெல்லாம் உங்களை சும்மாவே விடாது, சும்மாவே விடாது. மாமா, மயில் மேல நீங்களும் மதுவும் கோவமா இருக்கிறது சரிதான். ஆனா இந்த விஷயத்துல நான் என்ன மாமா தப்பு செஞ்சேன்? அவ மேல இருக்கிற கோவத்தை ஏன் மேல காட்டினா எப்படி மாமா நியாயமா இருக்க முடியும்? நாய தர்மத்தை பத்தி எல்லாம் நீ ஏன் பேசுற? அதெல்லாம் நீ பேசக்கூடாது. நாங்க என்ன செய்யறோமோ அதான் நியாயம். என் மகளோட வாழ்க்கைய அழிச்சவளோட அக்கா இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கும் பிடிக்கல, என் மாவளுக்கும் பிடிக்கல. அதனால இனி உடனே இந்த வீட்டுல நாங்க சேர்த்துக்கிறதா இல்ல. அப்படி சொல்லாதீங்க மாமா. எனக்கு கீழே 2 தங்கச்சிங்க இருக்காங்க. நான் வாழா வெட்டியா போனா அவங்களுக்கு கல்யாணம் பண்றது கஷ்டமாயிடும். தயவு செஞ்சு ஒரு வேலைக்காரின்னு நினைச்சு என்னை இந்த வீட்டுல சேர்த்துக்கோங்க மாமா. நான் உங்க கால்ல வேணாலும் விழுறேன் மாமா. என்ன மலர், நாம எல்லா உரிமையோடவும் இந்த வீட்டு எஜமானரா இங்க இருக்கலாம். அதுக்கு யார் காலையும் விழணும்னு அவசியமே இல்ல.
அப்பா நான் கடைசியா கேக்குறேன், இவளை நம்ம வீட்டுல சேர்த்துக்க போறீங்களா இல்லையா? டேய், நான் தான் என் முடிவை தெளிவா சொல்லிட்டேனடா. உனக்கு நாங்க வேணும்னா நீ இங்க இரு, இல்லன்னா அவ கூட கிளம்பி போயிட்டே இரு. போயிடுறேன். எனக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுங்க, நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறேன். எது சொத்தா? மாவன, இதெல்லாம் உன் பாட்ட முப்பாட்ட சம்பாதிச்ச சொத்து நினைச்சியா? எல்லாம் நானே சுயமா சம்பாதிச்சதுடா. எதுல பங்கு கேட்கறதுக்கு எந்த அப்ப மாவனுக்கும் உரிமை கிடையாது. ஏன் இல்ல? உங்களுக்கு இவ்வளவு சொத்து சேர்ந்திருக்குன்னா அதுல என்னோட பங்கு இருக்கு. அதனாலதான் நான் பங்கு கேட்கிறேன். எட்டாவதோட என் படிப்பை நிறுத்திட்டீங்க. நம்பிக்கையான அடியாள் வேணும்னு உங்க கூடவே வச்சிருந்தீங்க. எந்த புள்ளிய எதுக்கு போய் நடத்திருக்கீங்க? வட்டியை வசூல் பண்றதுக்கும் எவனாவது பணம் தரலன்னா அவன் வீட்டு சாமானை எல்லாம் தூக்கி எறிஞ்சு அடாவடி பண்றதுக்கு தானே என்ன அடியாள் மாதிரி யூஸ் பண்ணீங்க. அதுல சேர்ந்த சொத்து தானே இதெல்லாம். என் மூலமா கோடி கோடியா சேர்த்துட்டு இப்ப என்ன ஏமாத்த பார்த்தா விட்டுருவனா? அப்பா, இது வரைக்கும் அண்ணன் இந்த மாதிரி பேசினதே கிடையாது. இப்போ இவ்ளோ பேசுறாருன்னா அந்த அளவுக்கு இவங்க குடும்பத்துல ஏத்தி விட்டு அனுப்பியிருக்காங்கப்பா. ஏய், யாரு சொல்லி கொடுத்தும் பேசுறதுக்கு நான் ஒண்ணு கொள்ள இல்ல. அனாவசியமா இவங்க மேல பழி போட்ட என்னங்க என்னடா ஆனா அவனை கைய வாங்கிட்டு அடிக்க போறது. டா, மறுபடியும் சொல்றேன் கேட்டுக்க. எங்க முடிவை ஏத்துக்கிட்டு இங்க நீ இருக்கிறதுனா இரு, இல்லன்னா கிளம்பி போயிட்டே இரு. இன்னொன்னு, என் சொத்து நிச்சயமா என் புள்ளைக்கு உண்டு, ஆனா இவ புருஷனுக்கு கிடையாதுடா. அப்பா, நீங்க சொல்றத அப்படியே ஏத்துட்டு போறதுக்கு நான் ஒண்ணு சின்ன முதலாளி கிடையாது. அவர்தான் சொத்து சொந்தம்னு எதுவுமே வேண்டாம்னு சொல்லி இவ வீட்டு மாடியில ஒத்த ரூம்ல குடியேறி இருக்காருன்னா என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது. உள்ள வேணாங்கிற முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்கல்ல, அப்பா வேண்டாங்கிற முடிவுக்கு நானும் வந்துட்டேன். என்னங்க மலர், நீ இதுல தலையிடாத. உங்க யாரோட உரிமை எனக்கு அவசியமே இல்ல. ஆனா சொத்து விஷயத்துல என்னால விட்டு கொடுக்க முடியாது. எனக்கு என் பங்கு வந்தாகணும். நீங்களா பிரிச்சு கொடுத்துட்டா மரியாதை, இல்லனாலும் லீகலா எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். என் நிழல்லையே வளர்ந்துட்டு எனக்கு எதிராக பேச துணிஞ்சிட்டியா? ஏய், நான் பெத்த நீ இவ்வளவு எகிருனா உன்னை பெத்தவன்னா எவ்வளவு பாய்வ. இப்ப சொல்ற நான் கேட்டுக்க. என்னோட சொத்துல உனக்கு சல்லி காசு கிடையாதுடா. இன்னையோட அப்பன் புள்ளங்கிற உறவு அந்த போச்சுடா. இனிய மூஞ்சலிய முழிக்காத. அந்த தரத்தரம் பிடிச்ச குடும்பத்தோட சேர்ந்து நீயும் எக்காடு கட்ட போ. அப்பா, நானும் கட்டு போய் இன்னும் ஏன்டா இங்க நின்னுகிட்டு இருக்கிற? அதான் உனக்கு எங்களுக்கு எதுவும் இல்லைன்னு ஆயிருச்சுல்ல. ஓ, உன் பொண்டோட்டிய கூட்டிக்கிட்டு கிளம்பி போயிட்டே இரு. இல்ல நானே உன்னை கழுத்தை பிடிச்சுக்கோ. அவசியம் இல்லப்பா, நாங்களே போயிடுறோம். ஆனா ஒண்ணுக்காக பெத்த புள்ளைய உதறி தள்ள தயாரிட்டீங்களா? இந்த தப்புக்காக கண்டிப்பா நீங்க அனுபவிப்பீங்க. உங்களை கோர்ட்டுக்கு இழுத்து சொத்தோட சேர்த்து உங்க மானத்தையும் வாங்கலனா நான் என் பேரை மாத்திக்கிறேன். மாமலர், பார்க்கலாம்டா. பார்த்துடலாம் யாருக்கிட்ட நாட்டாயண்டா. நீயா நானும் பார்த்துடலாம்டா.
வாங்க மாப்பிள. என்ன மலரு, போன வேகத்துல திரும்பி வந்துட்டீங்க? என்னையும் வீட்டை விட்டு போன்னு சொல்லி என் அப்பா விரட்டி விட்டுட்டாரு. என்ன சொல்றீங்க மாப்பிள? அவ குழந்தை உண்டாயிருக்கிற விஷயம் தெரிஞ்சா எல்லாம் சரியாயிடும்னு சொன்னீங்களே. நான் அந்த நம்பிக்கையில தான் போனேன் அத்தை. ஆனா நான் எதிர்பார்த்த மாதிரி அங்க எதுவுமே நடக்கல. அம்மாவை தவிர யாருக்குமே மலர பிடிக்கல. மது மட்டும்தான் கிறுக்குத்தனமா யோசிப்பா. என் அப்பா வயசுக்கு ஏத்த மாதிரி பக்குவமா நடந்துப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அந்த ஆளுக்கும் மூளை குழம்பிடுச்சுன்னு இப்பதான் புரியுது. ஷோ, உங்களுக்கு அப்பா மேல கோவம் இருக்கிறது சரிதான். அதுக்காக பெத்தவங்களை எப்படி மரியாதை இல்லாம பேசாதீங்க. அத்த, கொஞ்சமாவது நல்ல புத்தியும் மனசு இருந்தா மரியாதை கொடுக்கலாம் அத்த. ஆனா அந்த ஆளுக்கு வேணாம் அத்த. என்ன பேச வைக்காதீங்க. அசிங்கமா வாயில வருது. மலரு, அங்க என்ன நடந்துச்சு? மாப்பிள்ளையே இவ்வளவு கோவமா இருக்காரு? மாமாக்கும் இவருக்கும் பெரிய சண்டை ஆயிடுச்சுமா. என்ன மாப்பிள்ளை இது? மதுவும் முதலாளி ஏதோ கோவத்துல பேசுறாங்க. நீங்களாவது கொஞ்சம் நிதானமா இருந்திருக்கலாம்ல. எப்படி இத நிதானமா இருக்க முடியும்? அந்த குடும்பத்தோட முத வாரிசை சுமந்துகிட்டு இருக்கா. அத நினைச்சு சந்தோஷப்படாம இவளை வீட்டுல சேர்த்துக்க முடியாதுன்னு கலாட்டா பண்ணா அவர்லாம் என்ன மனுஷன்? மயில் மேல மதுக்கு இருக்கிற கோவத்துலதான் இதெல்லாம் நடக்குதுன்னு நினைச்சேன். ஆனா பிரச்சனை மதுவோட கோவம் இல்ல அத்த. என் அப்பாவோட கேடு கெட்ட புத்தி. அன்னைக்கு நானும் இவளும் பம்பு செட்ல தனியா பேசிட்டு இருக்கும்போது என்ன மட்டும் தப்பிக்க விட்டுட்டு மலர கேவலப்படுத்தின அயோக்கியம் தானே அவரு. நாங்க லவ் பண்றது தெரிஞ்சு சின்ன முதலாளி எங்களுக்காக ஸ்ட்ராங்கா பேசுனதுனாலதான் அவர் எங்க கல்யாணத்துக்கே சம்மதிச்சாரு. ஆனா இப்ப வரைக்கும் அந்த ஆளு மலர மருமகளா ஏத்துக்கவே இல்லை. இவ மூலமா வர வாரிசையும் அவர் ஏத்துக்கிறதாவே இல்ல. இத்தனை நாளா அந்த ஆளு சும்மா நடிச்சிட்டு இருந்திருக்காரு. நானும் எனக்காக அப்பா மனசு மாறிட்டாரு நம்பிக்கிட்டு இருந்தா. ஆனா எல்லாமே நாடகம்னு இப்பதான் அத புரியுது. நீங்க கோவப்படுறது சரிதான் மாப்பிள்ள. ஆனா கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்கலாமே. இப்படி சண்டை போட்டு பிரிஞ்சு வர்றது நல்லா இருக்காதே. சண்டை ஆரம்பிச்சது நான் இல்லத்த, அவர்தான். மலர கட்டிக்கிட்டதால மொத்தமா என்ன ஒதுக்கி வைக்கணும்னு முடிவே பண்ணிட்டாரு. இந்த மாதிரி தப்பான ஆளுங்களோட இருக்கிறத விட தள்ளி வந்துட்டதே மேலத்த. ஆனா சொத்து விஷயத்துல என்னால அப்படி இருக்க முடியாது. லீகலா நோட்டீஸ் அனுப்பி எனக்கு சேர வேண்டியதை வாங்காம விட மாட்டேன். சூப்பர் மாமா. உணர்ச்சி வசப்பட்டு எனக்கு எதுவுமே வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருப்பீங்களோன்னு நினைச்சேன். சொத்து முக்கியம்னு புரிஞ்சு கரெக்டான முடிவை தான் எடுத்துருக்கீங்க. முடி, நீ வேற அதை இதை சொல்லி ஏத்தி விடாத. நீங்க பாருங்க மாப்பிள்ள, எனக்கு சொந்தம் வேண்டாம் சொத்து மட்டும் போதும்னு சொல்றது ரொம்ப தப்பாயிடும். கொஞ்சம் அவசரப்படாம நிதானமா யோசிச்சு பாருங்க. நானும் அதே தாம்மா சொல்றேன். மாமாவை சமாதானப்படுத்தி திரும்ப அந்த வீட்டுல சேரணுமே தவிர இப்படி வெட்டிக்கிட்டு வர்றது நல்லது இல்லைன்னு சொல்லிட்டேன். இவர்தான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. நீதான் புரியாம பேசுறக்கா. என் பொண்டாட்டிய ஏத்துக்கோங்க, இல்லன்னா சொத்தை பிரிச்சு கொடுங்க, நான் தனியா இருந்துக்கிறேன் தானே மாமா சொல்றாரு. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே.